இப்போ கிரெடிட் கார்டு நெறைய பேர் வாங்குறாங்க. ஆ. ஒரு சில பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்குறதுக்கு பயமாவும் இருக்கு. ம். அந்த கிரெடிட் கார்டு பில்ஸ வந்து நெறைய ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்டின்னா, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பில் வந்து அதிகமாயிடுச்சு. அத எப்படி கட்டுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து நல்லதா? கெட்டதா? ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து கண்டிப்பா நல்லது தான். அது எப்படி நல்லது, எப்படி கெட்டதுன்னு நான் சொல்றேன். அந்த கார்ட தான் நான் யூஸ் பண்றேன். ஆனா, அந்த கார்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து எப்பவுமே வருஷத்துக்கு 2 வாட்டி அமெரிக்கா டிராவல் பண்ணுவேன். ஸோ, அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் வந்து ரூ. 2,50,000 ஆகுது. 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து ரூ. 5,00,000 நான் ஃப்ளைட் டிக்கெட் செலவு பண்றேன். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து எனக்கு வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 20,000 பாயிண்ட்ஸ்லேருந்து 30,000 பாயிண்ட்ஸ் குடுக்குறான். ஒரு பாயிண்ட் வந்து ரூ. 1 கணக்கு. ஸோ, இப்போ நான் ஒரு ஹோட்டல் புக் பண்றேன்னா, ஒரு ₹5,000 ஹோட்டல் ஆகுதுன்னா, எனக்கு 6 நாள் ஸ்டே பண்றதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து அந்த கிரெடிட் கார்டில எனக்கு வந்துடுது. அதுக்காக தான் அந்த கிரெடிட் கார்ட நான் யூஸ் பண்றேன். ஸோ, கிரெடிட் கார்ட பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க நெறைய ஹோட்டல்ஸ் புக் பண்ணலாம். நெறைய ஃப்ளைட்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மல் கிளாஸ்ல போறேன். அத பிசினஸ் கிளாஸா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்க பாயிண்ட்ஸ வச்சு. ஸோ, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு நெறைய Instagramல நெறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த வீடியோ கரெக்ட்டா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அந்த வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து வசதியா இருக்கும். பட் நான் என்கிட்ட ஒரு கடன் இருக்குது. அந்த கடன தீர்க்கறதுக்காக தான் நான் கிரெடிட் கார்டு வாங்குறேன். அப்படின்னு நீங்க கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா, அந்த கடனுக்கு உண்டான வட்டி வந்து 24% to 36% விச் இஸ் ரூ. 3 வட்டி. ம். இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, அந்த வட்டி வந்து உங்க அசல வந்து ட்ரிபிள் ஆக்கிடும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து எப்படி அந்த கிரெடிட் கார்ட கட்டிட்டு வெளிய வரதுன்னு தெரியாது. அதனால தான் நெறைய பேருக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு வாங்கி சிபில் இஷ்யூஸ்லாம் நெறைய கிரியேட் ஆயிடுது. ஸோ, இந்த சிபில் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ரிசால்வ் பண்ணவே முடியாது உங்களால. நீங்க அந்த மொத்த பணத்த கட்டினா தான் சிபில கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல எந்த லோனும் எடுக்க முடியாது. கார் லோன் எடுக்க முடியாது, பைக் லோன் எடுக்க முடியாது, ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க முடியாது. இந்த கிரெடிட் கார்ட்ல மாட்டிக்கினவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஸோ, அந்த கிரெடிட் கார்டு குடுத்துட்டாங்கன்றதுக்காக, அது எப்ப வேணா நீங்க செலவு பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட லிமிட்டுக்கு தகுந்த மாரி செலவு பண்ணீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்ட நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணலாங்க.